அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ரோகிணி எப்படி அடி வாங்கின கோலத்தோட மனோஜை போய் பார்த்தாங்களோ அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட லொக்கேஷனை மாற்றாமல் சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. சிந்தாமணி பார்த்துட்டு கண்ணு என்ன கண்ணு, வா 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 கண்ணு, என்ன கண்ணு இப்படி இருக்கிற தலைவரி கோலமா, உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு, புசு புசுன்னு செவந்து போயிருக்கு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆண்டி வாங்க ஆண்டி உள்ளுக்கு போய் பேசலாம் அப்படின்னு உள்ளார போகிறாங்க. போயிட்டு ஐயோன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆண்டி என்னை அடிச்சுட்டாங்க ஆண்டி அப்படின்னு அழுக. யாருமா அடித்தது, எதுக்கு அடித்தாங்க, ஏன் அடித்தாங்க? ஆஹா உன் ரோகிணி எந்த தப்புமே பண்ணலை, யார் அடித்தாங்களாமே, சொல்லு சொல்லு அப்படிங்க. என் ரோகிணி என்ன பண்ணுது, இந்த மீனாவை முத்துதான் என்னை தூக்கி வச்சு குமுறுன்னு குமுறிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொன்ன கையோட கேட்டுட்டு சிந்தாமணி ஆடி போகிறாங்க. என்னம்மா அந்தளவுக்கு அவங்க ரெவடி பொம்பளை, அந்த முத்து தான் ரெவடி, இப்படி பண்ணிட்டாலே நல்லவ மாதிரி மூஞ்சி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆண்டி என்னை அடிச்சுட்டாளுங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா இப்போ நீ என்ன பண்ண, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, நான் நேரம் மனோஜ்கிட்ட தான் போனேன். என்ன சொன்னார், கொஞ்சமாவது இறக்குனானா, இறங்கி வந்தானா? எங்கே இறங்கி வந்தார், அவருக்கு தம்பியா 1000 இருந்தாலும் நீ என் தம்பியவே இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்த ஆள் தானே, அடித்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா அப்போ கொஞ்சம் கூட உன் மேலே பாசம் இல்லையா? நான் ஒரு மேலே கட்டி பிடிச்சி அழுதேன் ஆண்டி, ஆனால் கையை லேசாத்தோட வந்தார், ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை எடுத்து என்ன தள்ளி விட்டுட்டார் ஆண்டி, ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் ஆண்டி, எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. விடாத ரோகிணி, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படியா அநீதி இழைப்பாங்க, இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு நினச்ச ஆளோட வாழக்கூடாதா அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க. ஆமா ஆண்டி, எனக்கு மனோஜ் இல்லாத வாழ்க்கை இல்லை, மனோஜ் என்னை தேடி வருவான் அப்படின்னு பயங்கரமாக சூளுரிக்குது. இப்போ நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, எனக்கு எல்லாம் பின்னாடி, ஆனால் அந்த தூக்கி வச்சு அடித்தானே அந்த சத்யா, அவனை தான் நான் டார்கெட் பண்ணணும், அவனுக்கு ஏதாவது பண்ணணும் ஆண்டி அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணலாமா, அவனுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுதுங்க. அவன் எங்கே போகிறான், எப்போ வாரான் அப்படிங்கிறத நீ கவலைப்படாதம்மா, அவன் எங்கே வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியும். என்ன அப்படிங்கிற, எங்கள் இதில் தான் வேலை பார்க்குறான், உங்கள் கம்பெனிலையா? ஆமாம், என் பொண்ணு கூட கொஞ்சம் நல்லா தான் பழகிட்டு இருக்கான், நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், பெருமையாக பீத்துவா என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, அப்படி பார்க்குறாங்க. ஓ அப்படியா, சரிங்க ஆண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரோகிணி வெளியில் வருதுங்க. வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வேகமாக போகுது. சிந்தாமணியோட அட்ரஸ், அதாவது புருஷன் இருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸையும் வாங்கிக்கிறது. வெளியில் போய் பார்க்கல கரெக்டாக இவங்க 2 பேரும் சத்யாவும் இவங்களும் யதார்த்தமாக ரேக்காவும் போயிட்டு வசூலிச்சுட்டு வர்றாங்க. வர்ற வழியில் கொஞ்சம் டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்க, டீ பச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரேகா சொல்ல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அப்படியே குடிச்சிட்டு இருக்கல கொஞ்சம் லைட்டாக தொட்டு பேச ஏதோ தூசி இருக்குன்னு சொல்லி தட்டி விட, அதை பார்த்த உடனே ரோஹிணி என்ன பண்ணுது, டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுங்க. இருங்கடி மாட்டினீங்க, இப்படியா இருக்கு கச்சேரி அப்படின்ட்டு என்ன பண்ணுது, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வேகமாக சிந்தாமணிகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி போட்டு காமிக்குது. ஆண்டி நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, பாருங்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு அப்படின்னு காமிச்சோடனே, ஆட்டா பாவி, அப்போ என் பொண்ணை கரெக்ட் பண்ணுறானா? ஆமாம், 2 பேரும் எவ்வளோ சிரிச்சு எப்படி டீ குடிச்சிட்ருக்கா பாருங்கள் தெரு ஓரத்தில் அப்படின்னு சொல்ல, அப்போ என் பிள்ளைய கரெக்ட் பண்ண பார்க்குறானா, அவள் அக்காக்காரி என் தொழிலை கெடுத்தா, இப்போ அவன் தம்பி இருந்துட்டு என் தொழில் மொத்தத்தையும் ஏற்றுக்க பார்க்குறானா, என் புருஷன் சம்பாரிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்க பார்க்குறானே. முடியாது ரோகிணி, இது வரைக்கும் ஓன் பிரச்சனை, இனிமேல் இது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன ஆண்டி பண்ணலாம், நான் உங்ககிட்ட காமிக்கலான்னு வேகமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவனை என்ன பண்ணலான்னு நான் அப்புறம் சொல்கிறேன், இருந்தாலும் பெத்த பொண்ணு மேலே என் புருஷனுக்கு பாசம் அதிகம், நீ இதை கொண்டு போய் அவன்கிட்ட காமி அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆண்டி நீ யார் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரை பாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி அப்படின்னு ரோஹிணி போகுதுங்க. அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு போனகையோட அவங்க அப்பா தான் இருக்கிறாரு. அப்பன்ட்ட போயிட்டு, என்னம்மா எவ்வளோ ஃபைனான்ஸ் வேணும், ஃபைனான்ஸுக்கு வரல, உங்கள் பொண்ணு பத்திரமா இருக்கான்னு பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன பிரச்சனை அப்படிங்கல, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்கிற சத்யாங்கிற பையனோட சுற்றிடுறா, அது உங்களுக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் 2 பேரும் ஓடி போக போகிறாங்களாம், உங்களுக்கு பெருத்த அவமானத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்ல, வாயை மூடுமா, யாரை பற்றி என்ன வந்து பேசுகிற அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் போய் சொல்லலை அப்படின்னு அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் காமிக்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. நம்பிட்டீங்களா, பார்த்துட்டிங்களா, அதைத்தான் நான் சொல்கிறேன், சீக்கிரம் அவனை அடித்து துரத்துங்க, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, உள்ளர தள்ளுங்க அப்படிங்கல, உனக்கு என்னம்மா அவ்வளோ அக்கறை, நீ யார், எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கல, உங்களுக்கு நல்லதுக்கு சொன்னேன், கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, இங்கே பார் எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்க சொல்கிறாங்க. திட்டுக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க, என் பிள்ளைய பற்றி தெரியும், சத்யாவை பற்றி எனக்கு தெரியும், மரியாதையாக ஓடி போயிரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது நினைக்கிறியா, ஓடிடு அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. வெளியில் வராங்க. அட பாவீங்களா, எல்லாரும் சுற்றி நம்மளை அடிக்கிறாங்களே அப்படின்னுட்டு, இருக்கட்டும்
இருக்கட்டும்டா இருக்கட்டும், நீ இப்படி பேசிட்டியா, இரு போனா போது உன் பொண்ணை மட்டும் விட்டுறலான்னு நினச்சேன் சிந்தாமணி ஆண்டிக்காண்டி, உன் பொண்ணையும் சேர்த்து தூக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போய் உங்கள் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு ஆண்டி, அப்படி பண்ணிட்டாரு ஆண்டி அப்படின்னு போட்டு கொடுக்குது. அந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டாரா? பெத்த பொண்ணு மேலே அக்கறையே இல்லையா? பரவாயில்ல ரோகிணி, அடுத்து நம்ம இதை சும்மா விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு இருக்கான் சத்யா. அதனால ஏதாவது எங்கேயாவது எப்படியாவது பணத்தை வந்து ஒரு கார்டு மாற்றணும், உனக்கு பணம் தர வேண்டிய இருக்குது வாங்கன்னு சொல்லி ஏதாவது கள்ள பணமாக கொடுக்க பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, பார்த்துடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பணம் அடிக்கிறாங்க. எங்கேயோ அடிக்கிறவங்ககிட்ட வாங்கிடுறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க, கணக்கில் வராதது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சத்யா அவங்களாம் வசூல் பண்ணிவிட்டு சத்யாட்ட கேட்குறாங்க, ரேக்கா சத்யா நமக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு படத்துக்கு போமா, புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை ரேக்கா, எனக்கு வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அது ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன், ஒரு அழகான பொண்ணு கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, ஐயோ மேடம் அப்போல்லாம் இல்லை மேடம், வரக்கூடாது பார்க்கக்கூடாதுலாம் இல்லை, நம்ம பொழப்பையும் கொஞ்சம் பார்க்கணும்ல, இப்படி சொல்லி சொல்லி தான் எங்கள் அப்பா மனசில் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சத்யா வந்து ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு நடந்ததெல்லாம், ஒரு பொண்ணு வந்து இப்படிலாம் பேசிச்சுப்பா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த மாதிரி சத்யாவும் என் பொண்ணு நீங்கள் பழகுறீன்னு வந்து சொல்லிட்டு போகிறான், யார் அது அப்படிங்கிற கேமராவில் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா ரோகிணி, அடி பாவி நீ தானா, இவங்க அக்காவோட குழந்தை ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு நடந்ததை கொஞ்சம் ஓரலாக சொல்கிறாங்க. அடி பாவி உலகத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு சிந்தாமணி புருஷன் சொல்கிறாரு. அடுத்து சரிப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து இந்த ஆஃபீஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆளை வச்சு கால் பண்ணுறாங்க. சார் உங்கள்கிட்ட வாங்கின பணம் 1,00,000 ரூபா பணம் தரணும், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியா யார் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு பேரை சொல்கிறாரு. லிஸ்ட்டில் இருக்கா என்னன்னு தெரியல, இல்லைங்க அது போன வருஷம் வாங்கினது, அது இருக்காது, வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கல, ஒரு தேட்டரில் தான் நிற்கிறேன், சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சத்யாவும் அந்த தேட்டருக்கு போயிடுறாரு. பணத்தையும் வாங்குறாங்க. வாங்கின கேட நீங்கள் பேர் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்களா, பேர் அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. அப்புறமா கையெழுத்து போடுங்க சார், காசு கொடுத்துட்டோங்கிறதுக்கு நாங்கள் வாங்கிட்டோங்கிறதுக்கு 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கணும், இதுதான் எங்களோட ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்றாங்க, வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. பணம் கொடுத்த கையோட இங்கே என்ன பண்ணுறாங்க, ரோகிணி சிந்தாமணியும் போலீஸுக்கு தகவலை சொல்கிறாங்க. என்ன கேஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டு தான். போலீஸ் என்ன பண்ணுறது, நேராக அங்கே ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. போயிட்டு சத்யா போய் பணத்தை கொடுக்க கப்புன்னு போலீஸ் பிடிக்குது. என்னாச்சு அப்படிங்கல, என்ன ஆச்சா, தவறான பணத்தை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பணத்தை பார்க்குறாரு. பார்த்த விட சத்யா, என்னப்பா என்ன சார் அவங்க கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன், யார் என்ன லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கல, லிஸ்ட்லேயே பேரை காணோம். இல்லை சார் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, இதில் இருந்த பேர் தான், ஐயோ இது வேறு ஆளுப்பா அப்படின்னு சொல்லல, சார் யாரோ தெரியாமல் கூப்பிட்டாங்க, தம்பி போய் வாங்கிட்டு வந்துருச்சு, என்னய்யா நடிக்கிறியா அப்படின்னு போலீஸ் கத்துறாங்க. இல்லை சார் தெரியாமல் தான் தம்பி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட, சார் அப்போல்லாம் இல்லை சார், நான் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் நல்லபடியாக பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்தாமணி புருஷன் எவ்வளோ சொல்கிறாரு. முடியவே முடியாதுன்னு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி வெளியில் வரையில் அங்கே சிந்தாமணியும் ரோகிணியும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ என்ன ஏன் புருஷனை பிடிச்சிட்டு போகிறாங்க, என்ன போலீஸ் இப்போ இந்த சத்யாவை பிடிச்சிட்டு போவேன்னு பார்த்தா என்ன ரோகிணி பண்ணுறது, விடுங்க சத்யா தான் வாங்கினான்னு உங்கள் வீட்டுக்காரே சொல்லிடுவாள்ல, ஏன் புருஷன் கொஞ்சம் நேர்மையானவர், ஏதோ வாங்கிட்டு வந்துட்டான்னு பழியை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவானே, நான் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்கேன். கரெக்டாக ரேகா வந்துடுறாங்க. நில்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, காரில் ஜீப்பில் ஏற்ற போகிறாங்க. யார் மணி அப்படிங்கல, நான் இவரோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க சார், எதாக இருந்தாலும் சொல்கிறத விட ஒரே ஒரு நிமிஷம் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு கூப்பிட்டு போங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோ காமிக்கிறாங்க. பார்த்தவையோட ஆடி போகிறாங்க. ஆமாம் சார், இந்த காசை கொடுக்குறக்கா பணம் கொடுக்குறோம் வாங்கன்னு இந்த நோட்டில் உள்ள பேரை பார்த்து கூப்பிட்ருக்காங்க. அதனால இந்த சத்யாவும் போயிட்டு வாங்கிட்டு சைன் வாங்கிட்டு வந்திருக்கான், தெரியுதா பாருங்கள் ஒரே அடலை அப்படிங்கல, கொடுக்க வேண்டியதை ஓனர்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதாப்பா, இனிமேல் எந்த காசு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. போதுமா பார்த்தீங்களா, நல்ல வேலை நான் அந்த தேட்டருக்கு போனதுனால நான் வீடியோவும் ஷூட்டும் எடுத்தேன் அப்படின்னு சொல்லல. போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, கடைங்காரங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க சார், அவ்வளோதான் சார் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி இவங்க யாருன்னு பார்க்குறோம், சரி ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எதுக்கு சார், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணலப்பா, தப்பான பணத்தை கையில் வச்சுருக்கீங்கல்ல, ஓகே சார் சாரி சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க போயிடுறாங்க. எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் பார்க்குறாங்க. ரேகா சொல்கிறாங்க, எப்படிம்மா உனக்கு தோணுச்சு, எப்படிம்மாவா, நான் படத்துக்கு போனேன்ப்பா யதார்த்தமாக, நல்ல வேலைப்பா, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும், ஆமாம் இல்லை சத்யா நீயும் போக வேணான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஆமாம் மேடம் நானும் வந்திருந்தேன் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காதில்ல அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன இருந்தாலும் நீங்கள் சத்யா மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. விடுமா, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யாவே உனக்கு நான் புருஷனை ஆக்கி காட்டுறேன். நம்ம வீட்டு மருமையை வரட்டும். நம்ம சொத்து பத்து எல்லாத்தையும் பாதுகாக்கிற வேலையை உன்னையும் பாதுகாத்துக்கிறதையும் சத்யாட்ட பொறுப்பாக வைக்கிறேன். எனக்கு சத்யா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னு கட்டிக்கிறாங்க. உன் மனசில் சத்யா இருக்கான்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. சத்யா வந்துட்டு திருன்னு முழிக்க, என்ன மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை சார், அது வந்து எங்கள் அக்கா அம்மாட்ட கேட்கணும். கேட்டுக்கங்க. அப்பா கவலைப்படாதீங்க. இவங்க அக்கா மீனா ரொம்ப நல்லவங்க, அதோட சீதாவும் நல்லவங்க. அவங்க அன்னைக்கே டே ஆளா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் உங்களுக்கு இப்படி தெரியும்? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு தாட்டே வந்துச்சு. அடி பாவி, எங்கள் அக்கானால தான் இப்படி வந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அக்காட்ட கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, கேட்டுகிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி ஜாம்னு போகிறாங்க. அதுவும் பைக்கில் போகிறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு. அப்படியே சிந்தாமணியும் ரோகிணி பார்த்துட்டு வயிறு வச்சு நிற்கிறாங்க. என்ன ரோகிணி, நம்ம ஒன்று நினச்சி கல்லறிஞ்சா வேற விழுந்துருச்சே. என்ன ரோகிணி, அதுகளுக்கு நல்லதாக போச்சு. சும்மாவாது இருந்திருப்பாங்க. உசிப்பை திட்டு இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு என் புருஷன். ஆண்டி ஆமாம் ஆண்டி, அதெல்லாம் முடியாது ஆண்டி, ஏதாவது பண்ணி அவனை உள்ளுக்கு தள்ளணும் ஆண்டி. பண்ணுவோம் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் ஆனால் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.